ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு பிடித்தமான தக்காளி சாதம், அதுவும் காரம் குறைவாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பொதுவாக தக்காளி சாதம் நம்ம செய்யும்போது தக்காளியை தோல் சேர்த்து தான் செய்வோம். அப்படி செய்யும்போது குழந்தைங்க சாப்பிடும்போது தக்காளியை பொறுக்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம தக்காளியை விழுதாக அரைச்சி எடுத்துட்டு தக்காளி சாதம் செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரை எடுத்துட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கேன். பூண்டு 6 பல், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கிறேங்க. தக்காளி 3 மீடியம் சைஸில் தக்காளியை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கிறேன். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்படும். அதே மாதிரி இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் 1, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்திடலாங்க. தண்ணி எதுவும் சேர்த்திடாதீங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுறலாங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க, அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. நான் டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரையாக வர வரையில் வெயிட் பண்ணலாங்க. இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு இந்த ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்திடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எப்பவுமே சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்திக்கோங்க. சூடாக சேர்த்துனீங்க அப்படின்னா குழைவாக போயிடும். நான் கொஞ்சம் தொக்கை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் சேர்த்திக்குவேன். இல்லைன்னா அதை இட்லி, தோசை, பிளைன் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிற சாதத்தை சேர்த்திட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கிட்டேங்க. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடும்போது வாயில் தக்காளியோட தோலெல்லாம் எதுவும் கடிபடாமல் இருக்கும். புளிப்பெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். பாருங்கள், சாதமே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம். மீதமான ரைஸில் கூட இந்த மாதிரி செய்யலாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.